அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள திமுக அமைப்பு செயலர் RS பாரதி 8 மணி நேரம் கூட எடப்பாடி பழனிசாமியின் புழுகள் நிற்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். 2026 தேர்தலிலும் 200க்கும் மேற்பட்ட இடங்களிலே திமுக வெற்றி பெறப்போவது உறுதி என்பதை உளவுத்துறமாக தெரிந்து கொண்ட ஒன்றிய அரசு 7 மாத காலத்துக்குள்ளாக எதையாவது செய்ய முடியுமா தகுதியற்ற வேலைகள் என்ற அடிப்படையில் இடியை ரைடு செய்து அனுப்பி இங்கே ரைடு செய்து ஒரு அரசு நிறுவனத்தின் மீது தனிநபர் தவறு செய்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதிலே தவறில்லை. ஒரு நிறுவனத்தின் மீதே இடி நடத்தி தன்னுடைய பழிவாங்கும் நோக்கத்தினுடைய உச்சத்துக்கு சென்றதை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அதை எதிர்த்து தளபதி மு க ஸ்டாலினுடைய தலைமையில் இருக்கிற இந்த அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. சென்னை உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி செய்த காரணத்தினால் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று வாதங்களை வைத்து அந்த வாதங்களிலே ஏற்றுக்கொண்ட உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு இடைக்கால தடையை கொடுத்திருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டிலே எடப்பாடியும் பாஜகவுடைய தமிழக தலைவர்கள் தமிழிசை போன்ற அண்ணாமலை போன்ற அவர்களெல்லாம் பேசி வந்த அந்த பேச்சுக்கெல்லாம் ஒரு சவுக்கடி கொடுப்பதை போல பதில் கொடுத்திருக்கிறது.